வணக்கம். உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்கள் பைல்வான். பிசாசுன்னு பட தலைப்பு இருக்குது. நீங்கள் தான் தயாரிப்பாளர், முதல் தயாரிப்பாளர். அதனால தான் கருப்பில் வந்துருக்கீங்களான்னு கேட்டேன். பிசாசுன்னா கருப்பாக தான் இருக்கணுமா என்ன? பிங்க் கலர் கூட சட்டை கூட போட்டு வரலாமே. இல்லை அந்த பின்னாடி பாருங்களேன், கருப்பு தான் இருக்கு. அது ஓகே. எய்தாப்பில் இருக்கிற பிங்க் கலர் சட்டை போட்டவரும் பிசாசாக இருக்கலாமே. இல்லை, பிசாசுன்னு தலைப்பு ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் என்ன? அவனும் ஒரு பிசாசு, நானும் ஒரு பிசாசு. என்னையும் சேர்த்துங்க. ரெண்டு பிசாசுன்னு சேர்ந்துச்சுன்னா பிசாசுன்னு தானே டைட்டில் வைக்க முடியும். அதை நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணீங்க. உங்கள் தயாரிப்பில் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு மிஷ்கின் டைரக்ட் பண்ணுறாரு. ரெண்டுமே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த படம் தயாரிக்கிறது? இதில் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அது மிஷ்கினோட கதையை கேட்டேன். அது பிசாசாக இருந்தாலும், பேயாக இருந்தாலும், சைத்தானாக இருந்தாலும், சனி பகவானாக இருந்தாலும், எனக்கு கதையை கேட்டேன். டைட்டிலும் பிடிச்சிருந்தது. ஓகே, அப்புறம் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டேன். அவ்வளோதான். எல்லா திறமைசாலைகளுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு திறமை உள்ளவர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. திறமையற்றவர்கள் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறாங்க. இது நியதி. என்ன பண்ண முடியும்? உச்சத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே திறமையற்றவர்கள்னு சொல்கிறீங்க நீங்கள். உச்சத்தில் யார் இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இறைவனே வச்சுக்கலாம், அது உயர்வானார் இல்லையா? இறைவன் அப்படின்னு சொல்லலாம். இறை நம்பிக்கை எனக்கு இல்லையே, அப்புறம் எப்படி நான் உயர்வானவன்னு சொல்லுவேன்? உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் அத்தனை பேரும் வந்து இறைவனை ஏற்றுக்கிறாங்க இல்லையா? எவ்வளவோ ஆக்சிடென்ட் டைரக்டர் இருப்பாங்க, கேமராமேன், அவங்களுக்கான அங்கீகாரத்தை ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவங்கள ஏன் புறக்கணிக்கீங்க? நீங்களும் ஆக்சிடென்ட் டைரக்டராக கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பீங்க, அதில் ஏன் போட மாட்டீங்க? அது போட்டால் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பத்தாது. சத்தியம் தேட்டரில் போட்டால் கூட பத்தாது. அவங்க என்னவா வந்து சாதிச்சிருக்காங்கன்றது அவங்க படத்தை பார்த்துட்டு நீங்கள் எழுதி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க. இப்போ எங்களுக்கு நாங்களே அங்கீகாரம் கொடுக்க முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. பிசாசு என்பது கடவுள் நம்பிக்கையோட தொடர்புடைய ஒரு விஷயம். எந்த உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த படம் தயாரிக்கிறீங்க? இல்லை, மிஸ்கினுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. பைபிள்லேயும் சரி, குரான்லேயும் சரி என்ன சொல்லியிருக்கு? கடவுளுக்கு ஈக்குவலான பவர் உள்ள சக்தி இன்னொன்று எதுனா சைத்தானுக்கு. ஸோ இது ஒரு கேள்வியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கொள்கைக்கு மாறுபாடான விஷயமா இருக்குன்னு தான் கேட்குறேன். கடவுள் நம்பிக்கை உண்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு இடம் இல்லை. இப்போ என்ன வலுக்கட்டாயமாக என்னை வந்து பட்டையை போட்டு ஏதாவது மாலைகளில் போட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்ல வர்றீங்க, அதானே? இல்லை, விருப்பப்பட்டீங்கன்னா நானும் போகிறதுக்கு தயார். இப்போ நான் என்ன கோயிலுக்கு போகாமல் இருக்கேன்? போயிட்டு தான் இருக்கேன். ஆன்மீகம்ங்கிறது வேற. உள்ளுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டாலே போதும். அதுதான் பட்டை போட்டு கொட்டை கட்டினதெல்லாம் கோயில் கொடுக்குறேன் செக்ஷன் தான். அவர் கொஞ்சம் வயசு சின்ன பையன், அவருக்கு ஒரு க்ளோஸ்அப் பண்ணால் போடுங்க. சின்ன பையன் தான் ஒன்று, அதுக்கு தானே லைட் பண்ணியிருக்கோம். வேறு எதோ விட்டுட்டு கோயிலுக்குள்ளே என்ன பண்ணான்ற கேள்வியை மட்டும் கேட்குறாரு பாருங்க. அப்போ அவர் வயசுக்கேற்ற கேள்வி தான் அவர் கேட்குறாரு. இப்படி பதில் சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்காதீங்க. முதல்ல நான் சொன்னதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி எல்லா பத்திரிக்காரையும் எனக்கா கேட்டு பதில் சொல்கிறீங்க. அது நல்லதா இல்லையான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த மாதிரி வழிபாடுகள் இருக்கிற வரைக்கும் அது கெடுதி தான் சமுதாயத்துக்கு. இந்த படத்து கதையை கேட்ட உடனே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ஒன்றும் இல்லை, தனியாக இப்போ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். தனியாக கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு கதையை கேட்டு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவான். என்னடா அவனோட வன்மை எப்படி, பேச்சு. இன்னைக்கு தான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கான், என்னன்னு தெரில. அதுபோக நான் நேற்றே கூட சொன்னேன், கொஞ்சம்
பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கப்பா. ம், செயல் இல்லை காமிப்போம், ஸ்க்ரீனில் காமிப்போம் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து அடக்கி வச்சானா இல்லை உண்மையிலே ஆள் மனசில் தோணிடுச்சா என்னன்னு தெரில. தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் ராமநாராயணன் சார்பில் எடுக்கப்பட்ட எல்லா பேய் படங்களும் ஓகே, நல்ல பேய் படங்கள். பேய் இருந்து நல்ல பேயா இருக்கும். ஓகே, இதுவும் அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்றீங்க? அதே நீங்கள் சொல்லிட்டீங்களே நல்ல பேய் படம்னு. இல்லை அதை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பிசாசுன்னு நீங்களே சொன்னீங்க, அதாவது மனிதர்களை விட பிசாசு நல்லதுன்னு. நான் அவரு மிஸ்கின் சொன்னேன், நான் சொல்லலை. நல்ல பேயா கெட்ட பேயா அவன் சொல்லியிருக்கான், அவன் கதை எழுதியிருக்கான், அவன் டைரக்ட் பண்ணியிருக்கான். நான் காசு போட்டிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நான் கேட்ட கேள்வி, தேனாண்டாள் ஃபிலிம்ஸு ராமநாராயண சரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, கிட்டத்தட்ட நானும் அவரோட பயணிச்சேன். ம், பிசாசு பேய் படம் எடுத்தாருன்னா யாரோட பயணிச்சிங்க? பிசாசோடையா மிஸ்கின் கூடயா? இல்லை ராமநாராயணன் சாரோட. நான் கேட்ட கேள்வி ராமநாராயணன் சாரோட. ஓகே ஓகே, அவரோட நான் பயணிக்கலை. ஆ ஏன்னா அவர் நிறைய பேசுகிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல. என்னுடைய கேள்வி என்னென்னா, ராமநாராயணன் சார் எடுத்த படங்களில் பேய்கள் நல்ல பேய்கள்ங்கிறது தான் கேள்வி. அதுக்கு தான் பதில். நல்ல பேயா, நல்ல பிசாசா, கெட்ட பிசாசா? உங்களை மாதிரி ஒரு நல்ல பேய் நல்ல பிசாசு. கமர்ஷியல் படம் எடுக்கிறவங்க சொந்த படம் தயாரிக்கும் போது புது இயக்குனர்கள் வித்தியாசமான படங்கள் வருவதற்காக வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் வித்தியாசமான படம் எடுக்கிறவங்க சொந்த படம் எடுக்க வரும்போது இந்த மாதிரி புது இயக்குனர்கள் வித்தியாசமான படங்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு அளிப்பீர்களா? அது போன்ற திட்டங்கள் ஏதாவது உண்டா? இந்த வருஷமே 3 படம் தயாரிக்கிறதா இருந்து தான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. அதில் 1 கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இனி அடுத்த வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு 3 படம் தயாரிப்பேன், ஒரே ஒரு படம் மட்டும் டைரக்ட் பண்ணுவேன். இதில் வந்து புதுமுக இயக்குனரா இல்லை வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் டைரக்டரா அப்படின்றதுலாம் எனக்கு இது கிடையாது. திறமை உள்ளவர்கள், திறமை எனக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா நிச்சயமாக அறிமுகப்படுத்துவேன். சில பேர் வந்து மீடியாவே மார்க் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு ஆஃபீஸர்லாம் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது மிஸ்டர் கடற்கரை, சுனாமி வரக்கூடாதுன்னு கடற்கரைக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா? அது மாதிரி உங்களோட விமர்சனத்தை வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சரியா? ஒரே ஒருத்தர் மாத்திரம் லேசாக அப்படி தூங்குற மாதிரி தெரியுது. கிளம்புவோமா? முடிச்சுக்கிறோம்.